டீ குடிக்கிறீங்களா? குடு டீயா, குடு டீன்னு என்ன சொல்றியா இல்ல டீய குடுன்னு சொல்றியா? ஓ உடைய கத்தலர் வைப்பாங்களா? வர வர நீ ஓவரா பண்றப்பா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க சப்பாத்தி, ரெடிமேட் சப்பாத்தியா. எங்கள் வீட்டுக்காரர் போய் கடையில் வாங்கிட்டு வந்திருக்காரு. பொண்டாட்டி ஊற்றி தேய்ச்சி கஷ்டப்பட வேண்டான்னு. 10 இருக்குமா? எவ்வளோங்க? 50 ரூபாயா? 50 ரூபா. போங்க, இன்னைக்கு நைட் சாப்பாடு அதோடு முடிஞ்சிச்சு. 10 நாங்களே சாப்பிட மாட்டோம், யாருக்காவது 2 கொடுத்துருவோம். இல்லாட்டி எங்கள் வீட்டில் ஒரு குட்டி நாய் இருக்குல்ல, அதுக்கு கொடுத்துருவோம். அப்புறம் அதுவும் பாவம் நம்மளை நம்பித்தானே இருக்குது. பூனாசம் வந்துச்சுன்னா அதுக்கு 2 போடுவோம். இன்னைக்கு அவருக்கு வார லீவு, அதனால அவர் கேட்கறதெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துட்டானே ஆகணும். டெய்லி எனக்கு இதே வேலைங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மட்டும் என்னைக்கு என்னை தப்பாக நினைச்சிடாதீங்க. டெய்லியும் எனக்கு இதுதே வேலையே. என்னதான் பண்ணுறதுன்னு தெரில. போங்க, இப்போ புரியுதுங்களா ஏன் கார்த்திகை 1 வந்தோன்னு என் புருஷனுக்கு என் பிள்ளைக்கு மாலை போட்டு விட்டேன்னு. ஒரு 48 நாள் நான் நிம்மதியாக இருந்தேன். ரசம் சாம்பார் முடிஞ்சா புளிக்குழம்பு. அப்போ என்ன இவங்க என்னை கடிச்ச கட்டியை பார்க்கணும் அப்படின்ட்டு. வேலைக்கு போயினாலும் நான் செஞ்சுட்டே ஆகணும், வேலைக்கு போகலைனாலும் செஞ்சுட்டே ஆகணும். சப்பாத்திக்கும் சிக்கன் கிரேவிக்கும் சூப்பராக இருக்குமா. இப்படி சப்பாத்தியில் வச்சு இப்படி ரோல் பண்ணி சாப்பிடுவாங்களாம். இப்படி நடுவில் வச்சு. அதுக்கு பாருங்க, நீங்களே பாருங்க. நல்லா தின்னு பெருத்த குடும்பம் விடுவாங்கல்ல, அது நம்ம குடும்பமாகவே இருக்கும். உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்ட்டே இருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஒரு நிமிஷம். இந்த 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு கால் வலி ஓடுது. மெதுவாக நடந்துகிட்டே இருக்கோமா, வலி எடுத்துச்சு. முழங்கால் மட்டும் வலிக்குது. எங்கிட்ட போச்சு, நமக்கு சோழி முடிஞ்சிச்சு. நம்ம அம்மாவுக்கு மாதிரி தான் நம்மளால நடக்க முடியாமல் போயிட மாட்டிருக்கு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். இப்போ ஃப்ரெண்டு ஒருத்தி ஃபோன் போட்டு சொன்னான், கால் வலிக்குது, சுடுசுக்குமே வலிக்குதுல, உட்கார முடியல, எந்திரிக்க முடியல அப்படின்னே. அப்போ சொன்னான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் எடுத்து நைட்டில் தூங்க போகிறப்ப தேங்காய் எண்ணெயாவது இல்லாட்டி நல்லெண்ணெயாவது தூங்க போகிறப்ப அந்த வலிக்கிற முட்டிக்கால் மேலே தேய்ச்சிட்டு தூங்கு, அந்த வலி விட்டுரும் அப்படின்னா. அதே மாதிரியே நானும் அவள் சொல்கிறது எங்கே கேட்க போகுது, நமக்கு உயிர் போகிற மாதிரி வலிக்குது அப்படின்ட்டு இருந்தேன். கண்டிப்பாக தேய்ச்சேங்க ஃப்ரெண்ட்ஸ். விடியாலும் நல்லா இருந்துச்சு. சுடு தண்ணி வச்சு குளிச்சுட்டு போனேன். எப்பயும் போல ஹீட்டர் போட்டு குளிச்சுட்டு போனேன். சூப்பராக இருந்துச்சு. இப்போ வலி இல்லை. அதனால வேணுக்குமே டெய்லி நைட்டில் கொஞ்சோண்டு நானாக கூட தேய்ச்சிடுவேன். பாதம் வலிச்சா பாதத்துக்கு தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிருக்கிறேன். ஆனால் முட்டி வலிக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சா சரியாகும்னு நினைக்கல. அந்த பொண்ணு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல. ஏதோ எல்லாத்துக்குமே ஒரு கெட்டனமாக நினச்சதில்ல, எனக்கு மட்டும் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்குது. ஏங்க உங்களுக்கு எப்படி காரம்? அளவாவா தூக்கலாவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.